கிளைமேட் பார்த்தீங்கன்னா டிஆர்எஃப் ரொம்ப சில்லுன்னும் இல்லை, ரொம்ப ஹார்டாகவும் இல்லை. நாங்கள் இன்னும் நிறைய எதிர்பார்த்தோம். என்ஜாய் பண்ணுறாங்க. வணக்கம், நான் உங்கள் கூகுள் டிஆர்எஃப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோவில் எங்கடா போய்கிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா கொல்லிமலைக்கு தான் போயிட்டுருக்கோம். என்னடா திடீர் பிளானா அப்படின்னு கேட்டிங்கன்னா திடீர் பிளான்லாம் இல்லைங்க, ரொம்ப நாள் பிளானு. எல்லாம் பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம், தடங்கள் ஆகிட்டே இருந்துச்சு, கேன்சல் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நான் இன்னும் எப்படியாச்சும் போயே தீரணுண்டான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. சரி, யார் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கலையும் நானும் போகிறோம். பசங்க யாரும் வரல, நாங்கள் எல்லாம் கேட்டோம், யாரும் வரலன்ட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேர் மட்டும் தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழப்பாடி தாண்டி கரெக்டாக மங்களபுரம் ரோடு. இப்போ நம்ம எப்படி ஏறுறோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வழியே ஏறுறோம். நான் பிளான் பண்ணது எப்படின்னா பேக் சைடில் என்ட்ரன்ஸ், பேக் சைடு தம்மட்டி வழியாக இருக்குது இல்லைங்களா, பேக் சைடு வழியாக போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் சைடு இறங்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணேன். பட் ஆனால் ஒரு நாள் தான் ட்ரிப் பண்ணுறோம். ஸோ அதனால் நம்ம ஃப்ரண்ட் சைடே ஏறிட்டு இறங்கும் போது எப்படி இறங்குறோன்னு பார்த்துப்போம். அதனால் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு வழியாக தான் ஏற போகிறோம். இப்போ கரெக்டாக நான் எங்கே இருக்கேன்னா மங்களபுரம் ரோட்டில் போயிட்டுருக்கேன். ஊர் பேர் தெரில, இது என்ன ஊருன்னு. கிளைமேட் வேறு செம்மையாக இருக்குது டிஆர்எஃப், அப்படியே சில்லுன்னு க்ளவுடியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மேலே மழை பெய்யாமல் இருந்தால் மட்டும் எனக்கு கோடி கும்பிடு. மழை மட்டும் பெய்ஞ்சதுன்னா சோழி முடிஞ்சு சோளமுத்தான்ற மாதிரி அவ்வளோதான். மழையில் கோபுரம் யூஸ் பண்ணவே முடியாது, அது ரொம்ப கஷ்டம். பார்க்கலாம், எல்லாம் ஆண்டவன் செயல். ஏன்னா இங்கேருந்து பார்க்கும்போது அப்படியே அந்த மேகமூட்டங்கள், அந்த மிஸ்ட் அப்படியே அப்படி தெரியுது. சின்ன சின்ன மலையிலைங்களே அங்கே கொல்லிமலையெல்லாம் அப்போ எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள், வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஓகே டிஆர்எஃப், நான் பக்கமாக போயிட்டு நான் உங்களுக்கு விளாக் கன்டினியூ பண்ணுறேன். இப்போ டிஆர்எஃப் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆயில்பட்டியில் இருக்கும். ஸோ அந்த கிளைமேட் மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்க, அந்த மலையில் உங்களுக்கு கிளியராக தெரியுதா இல்லையானு தெரில, அவ்வளோ மேகமூட்டம், பார்க்கவே செம்மையாக இருக்குது. வெயிட்டிங் ஃபார் கொல்லி ஹில்ஸ் வியூ எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் பிடிச்சிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்படியே இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் ட்ராவல் ரிலேட்டட், பைக் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டிஆர்எஃப். ஸோ கரெக்டாக இப்போ ஆயில்பட்டி தாண்டிட்டோம். எனக்கு அந்த கிளைமேட் தான் வேறு லெவல். இப்போ கரெக்டாக டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 7:30 தான் இருக்கும். செமையாக இருக்குது கிளைமேட். அப்படியே விண்டான் காற்று, அந்த வைஸை ஓப்பன் பண்ணால் அந்த காற்று ஜில்லுன்னு அடிக்குது பாருங்க, செம்மையாக இருக்குது. ஸோ டிஆர்எஃப் கரெக்டாக இதுதான் கொல்லி ஹில்ஸ் போகிற ரூட்டு. இந்தாண்ட பார்த்தீங்கன்னா மெட்டாலா போகிற ரூட்டு. அந்த ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும் இல்லைங்களா, ஃபஸ்ட் வீடியோ நம்ம தான் போட்டிருப்போம் நினைக்கிறேன் தெரிஞ்சு. அந்த பக்கம் போனால் மெட்டாலா, இந்தாண்ட போனால் கொல்லி ஹில்ஸ். டிஆர்எஃப் எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோஸ் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீரியஸ் மாதிரி தான் வரும். ஏன்னா நான் ஒரே வீடியோவில் நான் அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்ததை போட்டேன்னா நான் எப்படி எடிட் பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. கிட்டத்தட்ட நான் நார்மலாக எடிட் பண்ணுறதே நான் 20 நிமிஷம் கொண்டு வந்துடுறேன். இப்போ இந்த ட்ராவல்லாம் எடுத்தேன்னா நான் அவ்வளோதான், நான் என்ன பண்ணேன்னு தெரியாது. அதனால் நான் சீரிஸ் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படியே கொடுத்துட்றேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லா வீடியோவும் செக் அவுட் பண்ணி உங்கள் சப்போர்ட் கொடுங்க. இப்போ கொல்லிமலைக்கு தானே கூகுள் மேப் ஆகுது, அது குட்டி சாத்தான்டா, அது குட்டி சாத்தான். கூகுள் மேப்ன்ற குட்டி சாத்தான், அது எங்கே கொண்டு போய் நிறுத்தினே தெரியாது. மொத்தம் 72 ஆட் பண்ணிட்டு அது இந்த நிலையில தான் இருக்கு. அது பாரு, செக் பண்ணு. டிஆர்எஃப் நம்ம கொல்லிமலையை நெருங்கிட்டோம். கரெக்டாக இன்னும் அரபீஸ்வரர் கோயிலுக்கு இன்னும் 47 கிலோமீட்டர் இருக்கும். ஆனால் நான் என்ன நினச்சேன்னா 72 ஹேட்பிட் பெண்ட் வழியாக தான் போவேன்னு நினச்சிட்ருக்கேன். ஆனால் நம்ம அந்த வழியாக போக மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு. என்னடா நினைக்கிறேன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நான் ஒரே ஒரு டைம் தான் டிஆர்எஃப் கொல்லிமலையாக வந்திருக்கேன். அதுவும் எப்படின்னா ஸ்கூல் டைமில் பசங்களோட சேர்ந்து, அது எப்படின்னா 10th படிக்கும் போது 11th படிக்கும் போது சம்திங். ஸோ டிஆர்எஃப் கொல்லிமலைக்கு கிட்ட வந்துவிட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுதான் மலை, இது மேலே தான் ஏறி போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பெண்டாக இது. ஆனால் இது ஏர்பின் பெண்ட், 72 ஏர்பின் பெண்ட் அந்த மாதிரி தெரில எனக்கு. ஸோ இன்னும் கரெக்டாக அரபீஸ்வரர் கோயிலுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 47 கிலோமீட்டர் போட்டுருந்துச்சு கீழே. லைசன்ஸ் எடுத்துருந்தானா? ஐயோ, லைசன்ஸ் எடுத்துருந்தானு தெரியலையே. சோளக்காடுக்கு 34, இடுக்கையம்மன், மாசிலா அருவிக்கு 40, ஆகாயங்க அருவிக்கு 51. அரபீஸ்வரர் கோயில் ஆகாயங்க கோயில் ஒன்று தானே? ஓ, அது 2 இதுக்கும் தனித்தனியாக போட்டுருக்கேன். என்ட்ரன்ஸ் கரெக்டாக இப்போ தான் நம்ம உள்ளாரே என்ட்ரமாகணும். கால் எடுத்து வச்சுட்டேன்டான்னு சொல்கிற மாதிரி கால் எடுத்து வச்சிட்டோம். கரெக்டாக இன்னும் ஆகாயங்க நீர்வீழ்ச்சிக்கு இன்னும் 51 கிலோமீட்டர் இருக்குது. மாசிலா அருவிக்கு இன்னும் 40 கிலோமீட்டர் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் 2 தான் கவர் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். எப்படின்னு தெரில, பார்ப்போம். ஸோ டிஆர்எஃப் நான் கரெக்டாக என்ட்ரன்ஸ் வந்து மேலே ஏறிட்டு இருக்கோம். ஃபஸ்ட் ஏர்பண்ட் ஏரியாச்சு. இதுக்கு முன்னாடி எப்போ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக 11th 10th படிக்கும்போது வந்திருக்கோம். ஒரே டைம் பசங்களோட அதுவும். அப்போ வந்து வீட்டுக்கு தெரியாமல் சொல்லாமல் கொள்ளாமல் நான் வரேன், ஃப்ரெண்ட் வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு காலைங்காட்டி கிளம்புனவங்க தான்.
நைட்டு தான் போனோம் ரிட்டர்னு. அதுதான் அவசரமாக கரெக்டாக போனோம். ஆனால் அப்போ வந்து ஒரே நாள் எங்கெங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் நீர்வீழ்ச்சி போனோம். அதுக்கப்புறம் அங்கே ஒரு பார்க்கு போட்டிங் 2 இதுக்கும் போயிட்டு 3 இதுக்கு போயிட்டு வந்தோம். ஸோ இதான் டிஆர்எஃப். ஏன்னா மிஸ்ட் இல்லை எனக்கு தெரிஞ்சு, இன்னும் போக போக மிஸ்ட் இருக்குமா என்னன்னு தெரில. ஆனால் இங்கேருந்து பாருங்களேன் வேறு மாதிரி இருக்குது. டேர்னிங்லாம் போகும்போது பார்த்து போகணும் டிஆர்எஃப். ஏன்னா ஆப்போசிட்டில் ஒரு 1 வே ரோடுனால ஆப்போசிட்டில் என்ன வரும் ஏது வரும்னே தெரியாது. கொஞ்சம் பார்த்து நிதானமாக போகணும். எனக்கு சொல்கிறேன், நீங்களும் உங்களுக்கும் அதே தான் சொல்கிறேன். ஏன்னா நான் பாட்டுக்கு ஆர்வ கோலத்தில் நான் பாட்டுக்கு மேலே ஏறி போயிட்டேன்னா ஆப்போசிட்டில் வர்றது டக்கி தான். இங்கே பார்த்தீங்களா ஜாலியாக கொடுத்துருக்கு. இது ஏர்பின் பெண்ட் மாதிரி இல்லை டிஆர்எஃப். இது எப்படின்னா எனக்கு தெரிஞ்சு மலையை சுற்றி ஏறி போவாங்களோ அது மாதிரி தான் இருக்குது. ஏர்பின் பெண்ட்னா என்னதுக்கு ஏர்பின் வந்திருக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஏர்பின் பெண்ட் வழியே நம்ம போல டிஆர்எஃப். 72 ஏர்பின் பெண்ட்னு சொல்லுவாங்களே அந்த வழியே நம்ம போகக்கூடாது. இது வேறு வழின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இப்போ செகண்ட் டைம் போகிறேன், எனக்கு கன்ஃபார்மாக தெரில. மலையை சுற்றி தான் போகுது கரெக்டு. ஸோ டிஆர்எஃப் ஒரு சின்ன ஸ்டாப் பாயிண்ட்டு கேட்குதா இல்லையா கூட தெரியல எனக்கு சரியா. இது என்னடா ஸ்டாப் பாயிண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ரொம்ப தூரம்லாம் மேலே ஏறல, கொஞ்சம் தூரம் தான் மேலே ஏறினோம். ஆனால் அதுக்கே இங்கே இருக்கிற அழகை பார்த்து கொஞ்சம் நாங்கள் வியந்துட்டோம். ஸோ நீங்களே பாருங்கள் அதை அப்படி தெரியுது பார்த்தீங்களா. இது இங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே மழை தான். ஆனால் இவங்க அப்படியே விவசாயம் காடாக மாற்றிட்டாங்க பார்த்தியா. கொஞ்சம் ஸ்லோப்பியாக இருக்கும், பார்த்தாவே தெரியுது போகிற. அப்படியே அந்த சர்க்கிள் அப்படியே கட் பண்ணி எடுத்த மாதிரி. அந்த ரோடு வாசலேருந்து இந்த மலையாக இருந்ததை அப்படியே இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது இன்னும் மேலே ஏறணும் நல்லாயிருக்கும் டிஆர்எஃப். இந்த ரோடு பார்த்தீங்களா, இதில் தான் வந்தோம். இதில் தான் நம்ம வந்திருக்கோம். இதெல்லாம் நம்ம பஸ்ஸுக்கு நடுவில். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறையா இருக்குது போக. அது கருடன் அது ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. இவ்வளோ கீழே இவ்வளோ மெதுவாக பார்த்து நீ தான் பார்க்குறேன். கடவுளை காப்பாற்றுப்பா. ஆனால் கடவுள் உயரத்தில் தான் பார்க்குறாரு, நம்ம தான் மேலே ஏறி வந்துருக்கோம். மேலே ஓகே டிஆர்எஃப், நான் இன்னும் மேலே ஏறிட்டு உங்களுக்கு கன்வியூ பண்ணுறேன். ஸோ கிளைமேட் பார்த்தீங்கன்னா டிஆர்எஃப் ரொம்ப சில்லுன்னு இல்லை, ரொம்ப ஹார்டாகவும் இல்லை, நார்மலாக இருக்குது. நார்மலாக ஒரு ஸ்மாலாக ஒரு சின்ன கூலிங் இருக்குது, மற்றபடி எதுவுமே இல்லை. நாங்கள் இன்னும் நிறைய எதிர்பார்த்தோம். உடம்பெல்லாம் நடுங்கி வண்டி ஓட்டுற மாதிரி நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த மாதிரி இல்லை. இருந்திருக்கும், மழை பெஞ்சா இருக்கும். ஓகே டிஆர்எஃப், நாங்கள் மேலே போய்ட்டு கன்வியூ பண்ணுறோம். ஸோ டிஆர்எஃப் கரெக்டாக இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கடை ஏதோ சொல்லியிருந்தாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா செங்கரைக்கு 11, கொல்லிவளவுக்கு 16, சோளக்காடுக்கு 23. ஆக்சுவலாக இந்த ரூட் தான் போகணும். இது வந்து 1 வேவான், நம்ம போக முடியாது. இந்த நம்ம வந்த ரோட் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. சேலத்துக்கு சென்னைக்கு 346, சேலம் 74, ஆத்தூர் 54, ராசிபுரம் 47, முள்ளுக்குறிச்சி 16. ஆக்சுவலாக டிஆர்எஃப் நம்ம இப்போ எந்த ரூட்டில் போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பேக் என்ட்ரன்ஸ் வழியாக தான் போயிட்டுருக்கோம். ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் வழியாக போகல. ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்னால் அந்த 72 ஹேர்பின்ஸ் இருக்கும்ல, அந்த வழியாக போகல. நம்ம பேக் என்ட்ரன்ஸ் வழியாக தான் போகிறோம். ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் எதுனா ராசிபுரம் அந்த ரூட் இருக்குங்களா, அதுதான் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸு. இது நம்ம மெட்டாலா சைடு வந்து பேக் என்ட்ரன்ஸு. இதில் தான் நான் போன டைமும் வந்திருக்கேன். எனக்கு இப்போ தான் இந்த ரூட்டில் வர தான் எனக்கு ஏற்கனவே வந்த மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ தான் யோசிச்சு பார்த்து ஒரு அண்ணன்ட்ட கேட்டாங்க. டேர்னிங்கில் நின்றுருந்தால அந்த அண்ணன்ட்ட கேட்டதுக்கப்புறம் இது பேக் என்ட்ரன்ஸ்ப்பா, அந்தாண்ட வரது தான் உங்களுக்கு ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் வரும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் அடப்பாவி இது கூடயும் தெரியாமல் இவ்வளோ நாளாக இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு போயிட்டுருக்கோம். ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் பேக் என்ட்ரன்ஸ் எது கூடயும் தெரியாமல் நான் எதிர்க்கேன். பார்த்துக்கிங்க எவ்வளோ அறிவாளியாக இருந்திருக்கேன் கடவுளே. அந்த அண்ணன்ட்ட கேட்கும் போது தான் சொன்னாங்க இது பேக் என்ட்ரன்ஸு அது ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸுன்னு சொல்லிட்டு. அப்போ தான் எனக்கே தெரியும். ஒன்றும் தப்பு இல்லை டிஆர்எஃப், தெரிஞ்சது தான் நம்ம வீடியோ. நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்போம், நம்ம எந்த இடத்துக்கும் அதிகம் போனதில்லை. இதுக்கப்புறம் எல்லா இடத்துக்கும் போயிட்டு எல்லா இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் நம்மளோட சேனலோட மெயின் தீமே. தெரியாததை தெரிந்துக்கொள், அறியாததை அறிந்துக்கொள். இப்படி வேறு மாதிரி இல்லை. ஐயோ டிஆர்எஃப் காது அடிக்குது டிஆர்எஃப். இப்போ தான் மலையில் ஏறுற ஃபீலே கிடைக்குது. ஏன்னா எப்பயுமே மலையில் ஏறும் போது அந்த காது அடைச்சா தான் மலையில் ஏறுற ஃபீலே ஒன்று. இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம், நல்லா தான் இருக்குது. சைடில் இது நல்லா இருக்குது, ஆனால் டேஞ்சரஸாக இருக்குது. போன டைம் வரும்போது நாங்கள் எப்படி இருந்தோம்னா 3 வண்டியில் வந்திருந்தோம். 3 வண்டியிலும் அதெல்லாம் சின்ன பசங்க டைம் ஹெல்மெட் போட்டிருக்க மாட்டோம். ஒரு வண்டியில் 3 பேர், ஒரு வண்டியில் 2 பேர், அப்படி தான் வந்தோம். இப்போ கொஞ்சம் விவரம் தெரிஞ்சிச்சு. ஆனால் இப்பயும் சின்ன பையன் தான், பெரிய பையன்லாம் சொல்ல மாட்டேன் நான். அப்போ வரும்போது நல்லா என்டர்டைன்மெண்ட், எங்களுக்கு ஒன்றுமே அப்போலாம் தெரியாது. அப்போ தான் ஃபஸ்ட் டைமு எங்கே வண்டி எடுத்து முறுக்குனா எங்கே போதோ அங்கே போக வேண்டியது தான். ஆனால் எப்படியோ அதை அடித்து பிடிச்சி அங்கேயும் கேட்டு அங்கே போயிட்டோம்.
பரவாயில்ல டிஎஃப். இப்போ செகண்ட் டைம் வரும், பிளேஸ் தெரியல, ஆனால் நம்மளுக்கு தெரியாத மாதிரியே ரூட்டு தெரியல அப்படின்ற பயப்பட வேணாம். ஏன்னா இப்போ எதனாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அங்கேயும் இங்கேயும் சைன் போர்டு, இது செங்கரை, இது என்ன ஊருன்னு சொல்லி போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ரூட்டுக்கு இந்த இப்போ அரபீஸ்வரர் கோயிலுக்கு போகிறோம்னா அரபீஸ்வரர் கோயிலுக்கு இவ்வளோ கிலோமீட்டர்னு சொல்லிட்டு அங்கே இங்கேயும் போர்டு போட்டு அதுக்கு கிலோமீட்டர் மென்ஷன் பண்ணி வேவும் காட்டியிருக்காங்க. பாராட்டி ஆகணும். டிஆர்எஃப் வேற மாதிரி மேலேருந்து வர வரைக்கும் தெரியல. இங்கே உங்களுக்கு தெரியுது அப்படியே. வா, இதை தான் எதிர்பார்த்து வந்தோம். அற்புதமா இருக்கு டிஆர்எஃப். என்ஜாய் பண்றாங்க. ஸோ வேற மாதிரி இருக்குது கிளைமேட். அப்படியே பாருங்களேன், எனக்கு அப்படியே கையில் இருக்கிற மாதிரியே இருக்கு. வா சா, எனக்கு வார்த்தையே பேச்சே வர மாட்டேன் தெரியாது. அற்புதமாக இருக்கு. ரொம்ப கீழே வர கீழே ஏற வரைக்குமே ஒன்றுமே தெரில. ஒரு டக்குனு டேர்னிங் தான் திரும்பணும், பார்த்தா இப்படி டோட்டல் கிளைமேட் அப்படியே சேஞ்சு. இதுதான் இயற்கையின் அழகுன்பாங்க. ஒண்ணுமே தெரியல கீழே. ஏய் இங்க பாருங்க, உங்களுக்கு தெரியுதா இல்லையா தெரியல வேற. ஆனா இங்க இருக்கவங்களாம் உங்களுக்கு பெனிஃபிட் என்ன டிஆர்எஃப்? எனக்கே ஒண்ணுமே தெரியல டிஆர்எஃப். அப்படி இருக்கு டிஆர்எஃப். இதைத்தான் எதிர்பார்த்து வந்தோம். இந்த வீடியோ பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் டேக் பண்றேன். வீடியோ பார்த்து சாவுடா. கரெக்டாக இந்த இதெல்லாம் அப்படியே போயிடணும். அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து ட்ரிப் பிளான் பண்ணி வரணும். ஒன்றுமே இல்லாத பார்த்துட்டு போகணும். இதுக்கப்புறம் வந்தால் மழை வர முடியாது, வந்து நனைட்டுன்றேன். இது என்னோட சாவமானிக்கிட்ட அவனுங்களுக்கு. இப்போ அப்படியே டவுன் ஆயிடுச்சு. டாப்ல இருக்கும்போது அந்த இது இருக்குதுடா. இப்போ அப்படியே கீழே இறங்க அந்த மேட்லேருந்து கீழே இறங்கணும்ல, அப்படியே பாரு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மிஸ்ட்டு போக ஆரம்பிக்குது பாரு. ஆனால் மேலே டாப் சத்தனால இந்த வீடியோஸ் எடுத்து வந்துருக்கலாம் டேடி. நேராக போனீங்கன்னா சோளக்காடு, செம்மேடு, நாமக்கல், ரிட்டன் இந்த பக்கம் டர்ன் பண்ணி யூ டர்ன் போட்டா. யூ டர்ன்னா இதுரா